அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவம் முதல் தொகுதி அதில் இன்பத்தமிழ் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்க்கலாம் வாங்க. இந்த 6வது புக்கில் பார்த்திங்கன்னா முதல் இயல் இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்த்தமிழ், கனவு பழித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இதெல்லாம் தான் ஃபஸ்ட் இயரில் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இன்பத்தமிழில் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ இன்பத்தமிழில் ஸ்டார்டிங் நுழையும் முன் கொடுத்துருக்காங்க. இதை படிக்கலாம். நமது தமிழ் மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகின்றார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல அவர் நம் செந்தமிழை பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் கொஷின்ஸ் அவ்வளோவா கேட்க போகிறதில்ல. இருந்தாலும் இதை ஒரு டைம் படிச்சுக்கோங்க. கீழே இருக்க பாடலை பார்க்கலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு லைனும் தெளிவாக படித்து பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா இங்கே இந்த சமூகத்தின் விளைவுக்கு நீர், வாழ்வுக்கு நிருமித்த ஊர் இதெல்லாம் கொஷினாக கேட்கலாம். அதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த பாடலில் எந்த லைன் 2 லைன் கொடுத்துட்டு இதை யார் எழுதுனாங்கன்னு கூட கேட்கலாம். அதுக்கான ஆன்சரையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. வாங்க அடுத்ததை பார்க்கலாம். சொல்லும் பொருளும் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் நிருமித்த, அதற்கான ஆன்சர் உருவாக்கிய. 2வது விளைவு, அதற்கான மீனிங் பார்த்திங்கன்னா வளர்ச்சி. 3 சமூகம் அப்படிங்கிறது மக்கள் குழு அப்படின்னு சொல்லலாம். 4வது பார்த்திங்கன்னா அசதி, இதற்கான ஆன்சர் சோர்வு. இங்கே பார்த்திங்கன்னா அந்த பாடலுக்கான பொருள் கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு அமுதென்று பெயர், இன்ப தமிழ் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. தமிழுக்கு மனமென்று பெயர், அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊராகும். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல புகழ்மிக்க புலவருக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது, இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது, தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் கொஷின்ஸ் கேட்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா 2வது லைனில் பாருங்கள். இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த சமூக வளர்ச்சிக்கு டேஸ் போன்றது அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்கலாம். அது அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது லைனில் எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட டேஸ் ஆகும் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். இதெல்லாம் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா தான் நீங்கள் எக்ஸாமில் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் இங்கே படிக்கும் போது இதெல்லாம் தெளிவாக நீங்கள் படித்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் அவங்க கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த நீர், ஊர், அடுத்தது வேல், தோல் இதெல்லாம் ஒரே மாதிரி அதாவது இந்த பாடலுக்குள்ளே நம்ம படித்த ஒவ்வொன்றும் தான் அங்கே கொடுப்பாங்க. அப்போ நமக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிரும் எது ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஒவ்வொன்றையும் எழுதி தெளிவாக எழுதி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அங்கே டக்குன்னு மைண்டில் நிற்கும். அதனால் இந்த மாதிரி இருக்க பாடலெல்லாம் பார்த்திங்கன்னா தெளிவாக எழுதி படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாரதிதாசனை பற்றி படிக்கலாம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சி கவி என்றும் போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே முக்கியமானது பாரதிதாசனோட இயற்பெயர், அது சுப்புரத்தினம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரோட கவிதை மீது கொன்ற பற்றின் காரணமாக தம்மோட பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாருன்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கு பாரதியாருங்கிறத தெளிவாக படிச்சுக்கோங்க. இவரோட கவிதைகளில் என்னென்னலாம் இருக்குது, எதை பற்றிலாம் பேசியிருக்காரு, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இதெல்லாமே மைண்டில் வச்சுக்கணும் நீங்கள்.
அதை விட வந்து முக்கியமானது இவரோட சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த புரட்சிக்கவி பாவேந்தர். அதாவது இந்த கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, இவரோட வந்து சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்து புரட்சிக்கவி பாவேந்தர், மீதி 2 ஆப்ஷன் வந்து வேறு கொடுத்துட்டு இதில் வந்து எது சரி எது தவறு அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். அதனால் வந்து அதை தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொன்று முக்கியம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த இன்பத்தமிழ் அப்படிங்கிறது வந்து பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு நூலில் தமிழ் அப்படிங்கிற தலைப்பின் கீழே எடுத்திருக்காங்க. இது 2ஐயும் வந்து நீங்கள் வந்து தெளிவாக மைண்டில் வச்சுக்கணும். இந்த இன்பத்தமிழ் வந்து எதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கூட வந்து கொஷின் கேட்கலாம். அதற்காக இதையும் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, கீழே ஒரு கவிதை வந்து கொடுத்துருக்காங்க. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படிங்கிற பாடல் கொடுத்துருக்காங்க. இதை வந்து எழுதுனது யார் அப்படின்னு கேட்கலாம். இது எழுதினவரை வந்து காசி ஆனந்தன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த லைன்ஸ் வேணாலும் எக்ஸாமில் கொடுக்கலாம், தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். இதற்கான ஆன்சர் வந்து சமூகம். இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நாள் முழுவதும் வேலை செய்து கழித்தவர்களுக்கு டேஸாக இருக்கும். இதற்கான ஆன்சர் அசதி. மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா, நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து அதாவது நிலவென்று, அதுதான் வந்து சரியான ஆன்சர். அடுத்தது வந்து 4 தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்னன்னு வரும்னா தமிழெங்கள் அப்படின்னு தான் வரும். அதாவது இதுக்கும் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தான். 5வது வந்து பார்த்திங்கன்னா, அமுதென்று என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அமுதென்று அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமுது கூட்டல் என்று அப்படின்னு தான் வந்து பிரிக்க முடியும். அதே மாதிரி 6வது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது செம்மை கூட்டல் பயிர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இதை வந்து தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. அந்த புக் பேக் கொஷினோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தனியாக வந்து நான் எழுதியிருக்கேன். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதி வச்சு வந்து படிங்க, மைண்டில் வந்து எப்போவுமே ஞாபகம் இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா கீழே பொறுத்துக வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து விளைவுக்கு அதுக்கான ஆன்சர் வந்து நீர், 2வது வந்து அறிவுக்குன்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்கான ஆன்சர் வந்து தோல், 3வது வந்து இளமைக்குன்னு கொடுத்துருப்பாங்க, அதோட ஆன்சர் வந்து பால், 4வது வந்து புலவர்க்குன்னு கொடுத்துருப்பாங்க, அதோட ஆன்சர் வந்து வேல். இதெல்லாம் வந்து தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. இந்த லெசன் வந்து ஈஸியாக தான் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து எப்போவுமே ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன். இது மாதிரி நீங்களும் வந்து ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து தெளிவாக வந்து நம்மளோட மைண்டில் வந்து நிற்கும். அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மீதி இருக்க ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.